ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தண்டிக்கீரையெல்லாம் பெருசாகிடுச்சு. அதை வந்து நம்ம பிடுங்கிடலாம். பிடுங்கிட்டோம்னா மறுபடியும் இன்னும் இருக்கிற தண்டிக்கீரை வந்து கொழுந்து கீரையாக வரும். ஏன்னா அப்படியே விட்டோம்னா அப்புறம் செடிங்க வேறு எந்த செடியும் நம்ம வைக்க முடியாது. அதனால் பாருங்கள், தண்டிக்கீரை ரொம்ப வளர்ந்துறதுனால வரும் பார்த்தீங்களா. அதனால் பிடுங்கிடலாம். இன்றைக்கி வந்து கார்டனை கொஞ்சம் சுத்தம் பண்ணிடலான்னு சுத்தம் பண்ணிகிட்ருக்குறோங்க. ஏன்னா வளர்ந்து போச்சுன்னா அதை நம்ம சமையல் யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து பிடுங்கிட்டு தண்டிக்கீரை விதை போட்டால் கூட நமக்கு பாருங்கள் நிறைய இருந்ததுனால தலையெல்லாம் வந்து ஒரு மாதிரி அசுனியான மாதிரி ஆயிடுச்சு. சின்னதாக இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு தண்டிக்கீரை டேஸ்ட்டும், வளர்ந்துருச்சுன்னா அது முத்தி போன கீரை, அது நமக்கு டேஸ்ட் கிடைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது பிடுங்கிடலாம். பிடுங்கிட்டு விதை போட்டுட்டோன்னா, விதை கூட போட வேண்டாம், அது தானாகவே அதிலேருந்து நமக்கு வந்துடும் விதை. அதனால் பிடுங்கிடலாம். பிடுங்கிட்டு எவ்வளோ தண்டிக்கீரை பாருங்க, அவ்வளோ வளர்ந்துட்டு போயிடுச்சு. அதே மாதிரி பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் பறிக்காமே முத்தி போச்சு பாருங்கள், எத்தனை காயின்ட்டு பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட இருந்த கத்திரிக்காய் ஃபுல்லுமே முத்தி போச்சுங்க, பறிக்கவே இல்லை. நல்லா பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கைப்பட்டால் தான் கண்ணாடின்னு சொல்லி. அது மாதிரி கைப்பட்டால் தான் கண்ணாடியே ஆகுது. பார்த்தீங்களா. அதுலேயே வந்து 1-2 சேனை கிழங்கு இருக்க மாட்டேங்குதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்குங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்டிக்கீரை அதில் தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா நீட்டாக சுத்தமாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இன்னும் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு. நீட்டாக ஃபுல்லும் சுத்தம் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அதாவது இடமே இல்லைன்னா கூட தொட்டியில் வச்சு கூட பராமரித்து வீட்டு தேவையான காய்கறி எடுத்துக்கிறாங்க. நமக்கு இவ்வளோ இடம் கிடச்சிருக்கும் போது நம்ம வெறும் தண்டிக்கீரை மட்டும் அதே முத்தி போய் விதையெல்லாம் வந்த கீரையை வச்சுட்டு இருக்க முடியுங்களா. அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு செடிகள் வச்சா நமக்கு அடுத்த காய்கறியெல்லாம் வருமில்லங்க. அதனால் நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இன்றைக்கி இவ்வளோ இடம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு தேவையான கீரைகள் காய்கறியை நம்ம ஒழுங்கு பண்ணிக்கலாம், சரிங்களா. நமக்கு பாருங்கள் முடக்கத்தாங்கீரை கூட இருக்குது பாருங்கள். அவர் பிடுங்கிறது வந்து அது ஃபுல்லும் முடக்கத்தாங்கீரை. இங்கே கொண்டாங்க அப்படியே பாருங்க. அது பிடுங்கி வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தாங்கீரை. மூட்டு வலிச்சு பார்த்தீங்களா, முடக்கத்தாங்கீரை. இது முடக்கத்தாங்கீரை மூட்டு வலிக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்களா. அந்த கீரை தான் நம்ம வீட்டில் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணிட்டாரு. இது பாருங்கள் முடக்கத்தாங்கீரை. யாருக்கு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.